இன்னும் அவர் பனையூர்லேயே இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணுவது தான் விமர்சனத்துக்குரியதாக இருக்குது. அவர் திருமாவளவன் அவருடைய இயக்கத்தையே என்ன செய்கிறதுன்னு தெரியல. திருமாவளவன் இப்போ சகோதரர் பாதை மாறி போயிட்டார். அது உண்மையிலேயே தவறு. அது அவங்க முதலமைச்சர் தான் நடவடிக்கை எடுக்கணும். முதலமைச்சருக்கு கீழே தான் அது கட்சியினுடைய அது அது எந்த அளவுக்கு இந்த அம்மாவுக்கு மேயருக்கு எதில் அவ்வளோ எவ்வளோ தூரம் தொடர்பு. மேயருடைய கணவர் மேயர் பதவி இல்லாமல் இந்த தவறுலாம் சாதாரண பொன் வசந்தனால செய்ய முடியாது இல்லையா. மேயர்ன்ற போர்வையில் தான் செஞ்சுருக்காங்க. அதனால் அது என்ன என்பது போக தான் தெரியும். அதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த இப்போதைக்கு இந்த கள நிலவரங்கள் கூட்டணி இல்லை நான் சொல்கிறேன் தோழமை 3 அணியாக போட்டிடுறது அப்படின்றதெல்லாம் இப்போதைக்கு இருக்கும். போக தான் தெரியும். இன்னும் 6-7 மாதங்கள் இருக்குது. 7 மாதம் முடிந்த பிறகு தான் தெரியும். 7 மாதத்துக்கு முன்பாக தான் ஜனவரி பிறந்த பிறகு தான் தெரியும். 2026 தான் முழு நிலவரமும் தெரிய வரும். யார் யாரோட கூட்டணி வைக்கிறா என்ன ஏதுன்றது அந்த ஜனவரி மாதத்துக்கு பிறகு தான் தெரியும். பொதுவாக தேர்தல் நெருக்கத்தில் தான் இது மாதிரி சட்டமன்ற பொது தேர்தலெலாம் ஒரு 10 நாளில் 15 நாள்லாம் அணிகள் மாறுவது வழக்கமான ஒன்று. இந்த தூய்மை பணியாளர்கள் அந்த விவகாரத்தில் திமுக கூட்டணி கட்சிகளை உடைக்க முயற்சி பண்ணுறதா எதிர்கட்சிகள் முயற்சி பண்ணுறதா திருமாவளவன் சொல்லியிருக்காரு. யார்? திருமாவளவன் சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணி கட்சிகளை தொடர்ந்து எதிர்கட்சிகள் உடைக்க முயற்சி பண்ணுறாங்க. திருமாவளவன் இப்போ சகோதரர் பாதை மாறி போயிட்டார். திசை தெரியாத காட்டுக்குள்ளே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு இருந்த இமேஜு, அவருக்கு இருந்த ஒரு அந்த தலைமை பண்பு, அவருக்கு இருந்த நல்ல பெயர் சமீப காலமாக அவருடைய தொலைக்காட்சியில் அவர் சொல்லுகிற நேர்காணலாக இருக்கட்டும், அவர் பேசுகிற பேச்சுக்கள், இதெல்லாம் அவருடைய அது தலைமை பண்பை விமர்சிக்கிற அளவுக்கு இருக்குது. அன்பு சகோதரர் திருமாவளவன் பொறுத்தளவுக்கு எங்கள் அம்மாவே ரொம்ப உயர்வாக பாராட்டினவர். என்னை யாரும் அருகில் உட்கார வைத்து கூட்டணியில் பேசினதே கிடையாது. அது பொதுக்கூட்டத்தில் என்னை அருகாமையில் அமர வைத்து என் கையை பிடித்து தூக்கி அந்த அளவுக்கு ஒரு பண்பு உள்ளவங்க அம்மா. அப்படிப்பட்ட பண்பை நான் அறிந்து நான் மெய் சிலிர்த்து விட்டேன் என்று இதே திருமாவளவன் திருவாய் மொழிந்திருக்கிறார். அவரை பாராட்டி என்னுடைய வலைதளத்திலேயே நான் பாராட்டி போட்டிருக்கேன். உண்மையை உறக்க சொன்ன அன்பு சகோதரர் திருமாவுக்கு எங்களுடைய நன்றி பாராட்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே திருமா திடீரென்று இப்போ என்ன நெருக்கடி வந்ததுன்னு தெரியல, எங்கள் அம்மாவை குறை சொல்கிறார். ஒரு காலத்தில் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட முறையில் இயக்கத்தை தொடங்கி வளர்த்த இயக்கத்தை ஆளுங்கட்சியாக உருவாக்கி 53 ஆண்டு காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றால் இதுக்கு வித்திட்டவர் கழக நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், பொன்மனத் தலைவர். அவர் ஜாதியை பார்த்ததில்லை, மதம் பார்த்ததில்லை, எதுவும் பார்த்தது கிடையாது. அதே அம்மா பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவரும் கூட்டணி தான் வச்சுருக்காரு. பொது தொகுதியில் எங்கள் அம்மா மாதிரி முதல்ல நிப்பாட்டினா கலைஞர் நிறுத்தியிருக்காரா? சாதாரண நம்ம பட்டியலின மக்களை தலித்து எழுமலையை நாடாளுமன்ற தொகுதி திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்தி அழகு பார்த்தவர் எங்கள் அம்மா. அப்படிப்பட்டவர் மீதெல்லாம் விமர்சனம் செய்கிறார். எதனால் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல எங்களுக்கு. பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தை சாடிக்கொண்டே இருந்தார். ஏன் அவருக்கு வயங்க வயல் பிரச்சனை, கள்ளச்சாராய சாவு, அதுக்கு முதலமைச்சர் வரல, பல்வேறு பிரச்சனைகள். ஆதி திராவிட மாணவிகள் படிக்கிற ஹாஸ்டலில் மனித கழிவு கலக்கிற அந்த தொட்டி கலக்கிறது, அங்கே நடக்கிற மோசமான நிகழ்வுகள், இதில் நடக்கிற அந்த கொலைகள், ஆணவ கொலைகள், இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தவர் திடீரென்று ட்ராக் மாதிரி போயிடுச்சு. இப்போ பயணிகள் ட்ரெயின் ட்ராக் மாறினா தவறு. இவர் திருமாவளவன் அவருடைய இயக்கத்தையே என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை அவருக்கு நெருக்கடியா
அங்கே அவர் கூட கட்சியில் இருக்கிறவங்க நெருக்கடியா என்பது தெரியல. திரும்ப வந்து மாற்றிக்கொள்ளணும் தன் பாணியை. திரும்ப அவர் எல்லாரும் நாங்கள்லாம் பாராட்டக்கூடியவராக இருக்கணும். எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரே அவரை பாராட்டியிருக்கிறார், புகழ்ந்திருக்கிறார். எல்லோருடைய பாராட்டிலும் எல்லா கட்சியிலும் அவர் சிறந்தவர் என்று பாராட்டப்பட்டவர். இன்று சமீப காலமாக அவருடைய பேட்டிகள், அவருடைய பேச்சுகள் வந்து அவருடைய அந்த தலைமை பண்பை ஆட்டி அசைத்து விட்டதோ என்று நினைக்கிறேன். ஏன்னா கொள்கை சரிவு. ஏன்னா அவர் கொள்கை சரிவு. விஜய் மாநாடு நடத்துகிறார். புஷியானந்து ஒரு 20 நாளாகவே மதுரையில் தான் இருக்காரு. தெற்குவாசலில் பள்ளிவாசலில் போய் இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி ரொம்ப பரபரப்பாக வேலை பார்க்குறாங்க. அது எப்படி சார்? பொதுவாங்க ஒரு கட்சி மாநாடு நடத்துகிறாங்கன்னா அதனுடைய தலைவர் புதுசாக அவங்க கட்சி 2வது மாநாடு நடத்துகிறாங்க. அவருடைய பொதுச் செயலாளர் அவர் எல்லா இடங்களையும் போய் ஆதரவு கேட்பது இது ஒன்றும் வழக்கமான ஒன்று தான். இதில் ஒன்றும் விமர்சனம் பண்ணுறது ஒன்றும் இல்லை. இன்னும் வந்து அவர் வந்து பனையூர்லேயே இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணுவது தான் விமர்சனத்துக்குரியதாக இருக்குது. அவர் களத்துக்கு வரணும். எல்லாரும் களத்தில் வந்து இறங்கி பணியாற்றி கொண்டு இருக்காங்க. எங்கேயோ மாநாட்டிலையும் செயற்குழுவும் பேசுனதுனால கடைசி நேரத்தில் அந்த இமேஜை வச்சு ஜெயிச்சிடலான்றது மக்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எல்லாரும் எம்ஜிஆராகவும் எல்லாருமே ஆகின்ற இந்த காலத்தில் ஒரு எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டில். ஒரு எம்ஜிஆர் தான். ஒரு எம்ஜிஆர் தவிர வேறு யாரும் இது பண்ண முடியாது. புரட்சி தலைவர் அம்மா. ஏங்க அது ஏன் திரும்ப திரும்ப வரும்போது வரலாம்ல. எத்தனையோ காலங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. அவர் வந்து மக்களை சந்திக்கணும்ல, அவருடைய இதெல்லாம் சொல்லணும்ல எல்லா இடங்களுக்கும். கடைசி நேரத்தை எங்களுக்கு இன்னும் இது இல்லையே. எங்களுக்கு நாங்கள் எப்போவுமே இப்போ பார்த்தா எங்கே போனாலும் எங்கள் பொதுச் செயலாளருக்கு மக்கள் வெள்ளமாக கூப்பிட்றாங்க. அவர் எத்தனை தடவை மக்களை சந்திச்சிருக்காரு. இதுக்கு முன்னால் சந்திக்கலையா? எத்தனை தேர்தலில் சந்தித்தார். நாடாளுமன்ற தேர்தல் செஞ்சுருக்கார். இதுக்கு போயிருக்கார். உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்தார். முதலமைச்சராக இருக்கும்போது வளம் வந்தார். இப்படி வந்து கொண்டு தான் இருக்கார். வர வர இப்போ பார்த்தா இப்போ அன்னைக்கு என்னென்னா மக்களுடைய செல்வாக்கு கூடிருச்சு. அதனால் இப்போ தானாக கூடுற கூட்டம் தான் அதில் அதிகமாக இருக்குது பொதுச் செயலாளரை வரவேற்கிறதுல. அதனால் அவர் வரணும். வந்த பிறகு தான் எதையும் பேச முடியும். எனவே அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு, அதை நாங்கள் விமர்சனம் பண்ண விரும்பலை. விஜயை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. புஷி ஆனந்த் வர்றாருன்னா அவர் அவங்க மதுரை மாவட்டத்தில் மாநாடு நடத்துகிறாங்க. அதனால் அங்கே பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. பல மதத்தவர்கள் தலைவர்களை சந்திப்பாங்க, பல சமூகத்தவர்களை சந்திப்பாங்க. இது வழக்கமான ஒன்று தான். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.